ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஆடி 4ஆம் வெள்ளி கருட பஞ்சமி அன்று இன்று இரவு சுக்கிரஹோரை நேரத்துல ஒரு எலும்புச்சம்பழம் போதும் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த சுக்கிரஹோர நேரத்துல நாம என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி செய்யணும், அதை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளை யாருமே தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்று ஆடி வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே மற்ற நாட்களில் வரக்கூடிய மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காட்டிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிக மிக சிறப்பானது. அதுவும் வளர்பிறை பஞ்சமியாக நம்மளுக்கு வருகிறது கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமி அன்று நாம வாராகி அன்னையும் வழிபாடு செய்யலாம், கருடாழ்வாரையும் நாம வழிபாடு செய்யலாம். ஏற்கனவே இந்த வழிபாடுகள்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்று இரவு நாம சுக்கிரஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வளர்பிறை ஆடி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய வளர்பிறையில செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் நாம செய்யும் போது அந்த பணம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே போகும். எப்படி வளர்பிறை அன்று நாம செய்யக்கூடியது வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுகள்ல இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். இன்றைய நாள் நம்மளுக்கு மிகவுமே சிறப்பானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தமிழ் தேதி 24. 2ஐயும் 4ஐயும் கூட்டினால் வரக்கூடிய தொகை 6. அப்ப 6வது நம்பர் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்குரிய நம்பர். இந்த நம்பர் வரக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் நாம சுக்கிரஹோரை நேரத்துல செய்யும் போது நம்மளுக்கு அது கை மேல பலன் அளிக்கும். அதனால இந்த சுக்கிரஹோரை நேரத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க காலையில மதியம் இதெல்லாம் தவற விட்டாலும் இன்று இரவு 8 to 9 அப்படிங்கிற நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சுக்கிரஹோரை நேரமும் அப்ப இருக்கும். பஞ்சமி அப்படிங்கிறதுனால வாராகி அன்னையினுடைய சக்தியும் அந்த நேரத்துல அபரிவிதமாக இருக்கும். அதனால இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு பல மடங்கு சக்திகள் அதிகரிக்கும். சரிங்க, என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எலும்புச்சம்பழம், கனிலேயே ராஜகனியாக விளங்கக்கூடியது இந்த எலும்புச்சம்பழம். இத கரும்புள்ளிகள் இல்லாம நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு எலும்புச்சம்பழத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த எழுத்தை நீங்கள் சிகப்பு நிறம் இல்லைன்னா பச்சை நிறத்தில் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி எழுதிக்கோங்க. ஓம் சக்தி. ஏன் நாம் ஓம் சக்தின்னு எழுத சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைய நாள் அம்பிகையை வழிபாடு செய்ய அற்புதமான ஒரு நாள். ஆடி 4ஆம் வெள்ளி அம்பாளை நாம வழிபாடு செய்யலாம். கருடாழ்வாரை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட கௌரி அம்பாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகப்படியான பலனை அளிக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சமி அன்று நம்ம வாராகி அன்னையை வழிபாடு செய்வோம். இப்படி அம்பிகையை வழிபாடு செய்ய உகந்த ஒரு அற்புதமான நாளாக இருப்பதினால், சக்திகள் மிகுந்த நாளாக இருப்பதினால் ஓம் சக்தி அப்படிங்கிறத நீங்க அந்த எலுமிச்சம்பழத்துல எழுதிருங்க. எழுதிட்டு உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பிகையை நினைத்தும் உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்தும் நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அது சக்சஸ்ஃபுல் ஆகும். பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சொந்த வீடு, வேலை, குழந்தை பாக்கியம், திருமணம், கடன் தீர வேண்டும். ஏன்னா கடன் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்காம நீங்க கடன் தீர்வதற்கு நம்மளுக்கு என்ன வேணும்? பணம் தான் வேணும். அப்ப ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நினைச்சு கூட நீங்க இந்த பிரார்த்தனையை பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படின்னு மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் அம்பாளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த எலும்புச்சம்பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தூங்குவீங்க இல்லைங்களா? அப்ப உங்க தலையணைக்கு அடியில வச்சுட்டு நீங்க தூங்கிருங்க. இரவு முழுவதும் அது உங்களுடைய தலைக்கு கீழேயே இருக்கட்டும். அதற்கு அப்புறம் காலையில நீங்க எழுந்திருச்ச உடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு
அதற்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் ஓடுகிற நீர்நிலைகள்ல விட்டுடுங்க. இல்ல அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இப்படி நாம செய்யும் போது நம்மளுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது அம்பாள் உடனே நிறைவேற்றி வைப்பாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள், சக்தி மிக்க சக்திகள் ஒன்றிணைந்த நாள். அப்படிங்கிறதுனால சக்தியை நினைத்து இந்த எளிய ஒரு வழிபாட்டை நீங்க இரவு 8 to 9 அப்படிங்கிற சுக்கிரஹோரை நேரத்துல செய்யுங்க. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தியான நாள்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா சுக்கிர பகவானுக்குரிய நாளும் இது. ஏன்னா அவருக்குரிய நம்பர் வரக்கூடிய நாள்ல நாம வழிபாடு செஞ்சோம், பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அதற்குண்டான பலன் பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்களால் ஆடை ஆபரணங்கள் காரு பங்களா அப்படிங்கிற ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். அதனால இப்படி சுக்கிர பகவானுக்குரிய எண்ணில் வரக்கூடிய நாளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சா வந்துருமா, இவங்கெல்லாம் சும்மா ஃபேக்கா சொல்றாங்க அப்படிங்கிறவங்க நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயம் செய்யுங்க, உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். முதல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நாம நம்பணும், நம்மளுக்கு நடக்கும், இதை செஞ்சா நம்மளுக்கு உண்மையிலேயே நாம நினைச்சது நடக்கும்னு நீங்க நம்பி அதை நம்பிக்கையோட செய்யும் போது அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ சொல்லிட்டாங்க செஞ்சு வைப்போம், நம்ம பழிக்குதா இல்ல நாம சொன்னது நடக்குதா நடக்கலையான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணோட நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலனை தராது. அதனால ரொம்ப நம்பிக்கையோட கடவுளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க செய்யுங்க, உங்களுக்கு நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.